பிறந்த நவம்பர் 14ஆம் நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். இத்தோடு என் உரையாற்றலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்முடைய சிறப்பு விருந்தினராக மீண்டும் நம்முடைய ஐயா மாண்புமிகு பட்டாளி அவர்கள் ஐயா மற்றும் அவருடைய நண்பர் ஐயா இருக்கிறார்கள். அவர் அனைவரையும் அப்பள்ளியின் சார்பாக நம்முடைய மாணவருடைய இந்த நன்னாளில் அவர்கள் தலைமையேற்று சில வாழ்த்துறை வழங்குமாறு பணிபுரிந்து முக்கியமான கடமை எனக்கு செய்யணும். ஒரு பத்திரிகை சேஷாட்சி மாவா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு தமிழகத்தினுடைய ஒரு மிக பெருமைக்கும் சிறப்புக்கும் பெருமை. அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறாங்க. அந்த அமைப்புல இருந்து வந்து திரு பிரசன்னா அவர்களே, அன்பித்திருந்த மாணவ கண்மணிகளை ஆசிரியர்கள் நீங்க நம்ம மாணவர்கள்லாம் பேசும்போது ஜவஹர்லால் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க. தெரியாத எதுவுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாரு சூப்பர் ஹீரோ யாரு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் யாரு? இல்ல, நீங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார். நீங்க தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? நேற்று ஒருத்தர் சொன்ன ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அதே திரைத்துறையில் இருக்க ஒருத்தர். அவர் வந்து நமக்கெல்லாம் 6 அறிவு, அவருக்கு வந்து 7 அறிவு, 7ஆம் அறிவு இருக்கிறவர். யார் அவர்? இந்த 7ஆம் அறிவு நாயகன் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி. இவங்களுடைய அமைப்பு அந்த மாபாப் நிகழ்ச்சி நேற்று வந்து தேனாம்பேட்டை இருக்கிற காமராஜர் பள்ளியில் உங்க 1000 மாணவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிகள் வந்து வந்திருந்தாங்க. அதுல படிப்புல, விளையாட்டுல, தனித்திறன்ல அதுல யார் சிறப்பாக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்து பாராட்டாங்க. அங்க இருந்த மாணவர்களுடைய உற்சாகம், உங்களை மாதிரி இந்த மாணவன் அவங்க எல்லாம் பார்த்துட்டு சூர்யா சார் பேசும்போது சொன்னாரு, நீங்க தான் சூப்பர் ஹீரோ, நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னாரு, +2 படிக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு கடையில போய் ஒரு ஐஸ்கிரீம் கூட எனக்கு வாங்க தெரியாது. அவர் வைரா காலேஜ்ல படிச்சாரு, பிகாம். காலேஜில் படிக்கும் போது எனக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியாது. உங்களோட நான் ஒப்பிடும் போது நான் ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னார், ஒரு அழகா பேசுறீங்க, நிறைய போட்டியில கலந்துக்கிறீங்க, நீங்க தான் சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோ. அது 100% உண்மை. நம்மளுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, அது நமக்கு தெரியணும். இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு வெளிப்படுத்தணும். பொதுவா இன்னைக்கு வந்து வெளி உலகம் சமூகத்தில் இருக்கவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மள மாதிரி சென்னை பள்ளி, அரசு பள்ளியில படிக்கிற மாணவ மாணவியர் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அபிப்பிராயம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தி மற்றவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப நல்ல மாணவர்கள், ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க, டீச்சர்லாம் கூட கிளாஸ் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? நாமளும் ஒரு காலத்துல தான் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சாதாரண குடும்பத்துல இருந்து வரோம் இல்லையா? வசதியா இருக்கவங்க எங்க போயிருக்காங்க? நல்ல நிறைய பணம் கொடுத்து படிக்கக்கூடிய ஆங்கில வழி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்ன வேலை இல்லை, அந்த மாதிரி பள்ளிகளுக்கு போயிருக்காங்க. அதனால அங்கே இருக்கவங்க தான் திறமைசாலிகள், நல்ல குழந்தைங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டீங்களா? நீங்க யாராவது இங்க எப்போது போயிருக்கோம்? கேள்விப்பட்ட யாராவது போயிருக்கீங்களா? அங்கே நம்ம மாதிரி அரசு பள்ளி, சென்னை பள்ளியில படிக்கிற மாணவ மாணவியர் ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் நிகழ்ச்சி நடந்தது. அங்க இருக்க மாணவர்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்க அண்ணா பெரிய மாணவர்கள் படிச்சு முடிச்சு வெளியே போறாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சிக்காக டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் பார்த்தேன், அப்போ அவங்களுக்கு சொன்னேன், அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஆங்கில வழி கல்வி படிக்கும். அங்க இருக்க குழந்தைங்களை கொண்டு வருவாங்க, பேசக்கூடிய இங்கிலீஷ் பிரமாதம் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, பரிசு கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. நான் அவங்களை பார்க்கும்போது ஒரு தடவை சொன்னேன், நீங்க அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பெரிய பெரிய ஸ்கூலுக்கு போறீங்க, எங்களுடைய சென்னை பள்ளிக்கு வந்து பாருங்க, எங்களுடைய அரசு பள்ளிக்கு வந்து பாருங்க. அந்த மாணவர்கள் எவ்வளவு சொன்னீங்க இல்லையா, மனிதர்கள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு மட்டும் இல்லை, நீங்க எல்லாருமே தான் அப்படியே ரத்தனங்கள், எவ்வளவு திறமைசாலிகள், நீங்க அவங்க வந்து பார்க்கணும். அதனால நீங்க அவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு கேட்டு அவங்க எல்லாம் அவங்க கல்லூரியில் இருக்க பேராசிரியர், அவங்க முதல்வர், துணைவேந்தர் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு பயம், இந்த சென்னை பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி சமாளிக்க முடியும், அவங்க அமைதியா இருப்பாங்களா? நம்ம பாக்குறோமே பஸ்ல போகும்போதெல்லாம் நம்மளுடைய அண்ணன்லாம் எப்படி போறாங்க, நீங்க எப்படி போறீங்களான்னு தெரியல, பாத்துறீங்களா?
பஸ்ல போகும்போது எப்படி போறோம்? தொங்கிட்டு போறோம். ஷாப்பிங் தாண்டி ஓடும் போது என்ன பண்றோம்? ஏறோம், புதுக்கி இறங்குறோம். தேவையில்லாம ஒரு ஸ்டாப்ல போய் உடனே நமக்கு தெரியுங்களா அடுத்த ஸ்டாப்ல ஏறோம். கண்டக்டர் ரொம்ப அன்பா, வெரி குட், நல்ல பையன்பா, சூப்பர் ஹீரோ கேட்டாரா? கண்டக்டர் என்ன சொல்றாரு நீங்க கேட்டீங்களா? எப்படி செஞ்சு எடுத்துட்டு வரா? காதுல கேட்க முடியாது. நீங்க இறங்கி கூப்பிட்டு போயிருவீங்க. நான் அந்த மாதிரி கண்டக்டர் எல்லாம் சண்டை போட்டிருக்கேன். அதனால கண்டக்டர் டிரைவர்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க கூட்டம் வந்தீங்கன்னா தள்ளி போய் நிறுத்தாருல பாக்குறீங்களா? அவரோட பஸ் மாதிரி. அவருக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க? உங்களை மாதிரி உள்ள மாணவன் மாணவிகளை இலவசமா சௌரியமா இருக்கணும் அரசாங்கம் சொல்லுது. ஆனா டிரைவர் கண்டக்டர் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? நம்ம எப்படி பஸ்ல போறோம்? நீங்க இல்ல, நம்ம மாதிரி இருக்க நம்ம நண்பர்கள் பாத்துருக்கல. அதனால அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறதுனால வெளியே இருக்கவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சென்னை பள்ளி அரசு பள்ளி ஐயோ அவங்க பக்கத்துலேயே சேர்க்கிறாங்க அப்படின்னு எந்த நிகழ்ச்சிக்குமே ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம வந்து கல்வி அதிகாரிகள், நம்மளுடைய கார்பரேஷனுடைய ஜாயிண்ட் கமிஷன், சென்னை மாநகரத்துடைய கல்வித்துறை ஜாயிண்ட் கமிஷன், அவங்க போய் பார்த்தாங்க. இங்கே முதன்மை கல்வி அலுவலர் அவங்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்க பார்த்து அனுமதி கொடுத்தாங்க. நம்ம ஸ்கூல் கேட்கும்போது நமக்கு கல்வித்துறையிலேருந்து நம்ம 3 ஸ்கூல் தான் சொல்லியிருக்கோம், அதனால உங்களுக்கு தலைமை ரொம்ப முயற்சி பண்ணாங்க உங்களுக்கு போக வைக்கணுங்கிறக்காக. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே 3 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தோம். அவங்களுக்கு பயம், ஐயோ எல்லா பள்ளிக்கூட குழந்தைங்க இங்கே போனாங்க அவங்க எப்படி சமாளிப்பாங்க, நமக்கு கெட்ட பேர் வந்துருங்க. 3 பள்ளி, 3 அரசு பள்ளி, 3 சென்னை பள்ளி, அப்புறம் பார்வைத்திறன் இழந்த பேச்சுத்திறன்லேருந்து அந்த மாதிரி மாணவர்கள் போன மாதிரி ஒரு 700 பேர் அங்கே இருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தது. ஒரு கிளாஸ்ல நாங்கள் சில ஸ்கூல்லாம் போயிருக்கேன் சென்னை பள்ளியில, ஒரு 20-30 பேரோட பேசணும், நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பேசிட்டு இருக்கோம், அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய ஆலோசனை நடத்திட்டு இருப்பாங்க, இருப்பாங்க. நான் நினைக்கிறதுக்கா ஆசிரியர்லாம் எப்படி உங்களுக்கு சமாளிச்சு பாடம் நடத்துறாங்க? உங்க ஸ்கூல்லையாவது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, ஒரு வகுப்புல 60-70 பேர் இருப்பாங்க. அந்த ஆசிரியர் எப்படிதான் அவங்க சமாளிக்கலாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அவங்க ஏதோ மாயாஜாலாம் தெரிஞ்சவங்க போல, அதனாலதான் அவங்களெல்லாம் சமாளிக்க முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால எனக்கே பயமா இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம், காலையில 10 மணில இருந்து 9:30 மணிலிருந்து சாயந்தரம் 4 மணிக்கு நிகழ்ச்சிகள் நடந்தது. அந்த பெரிய ஆடிட்டோரியம் 200 மாணவ மாணவியர் உட்கார்ந்துருக்காங்க. காலையில 4-5 பேர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் ஆபீஸ் ஒருத்தர் பேசினார். ஒருத்தர் ஐஏஎஸ் படித்திருக்க ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அவர் சங்கர் அகாடமி ஒரு அகாடமி ஒரு கல்வி அமைப்பு நடத்திருக்காரு, அவர் பேசினார். அப்புறம் பார்வையில்லாத பார்வைத்திறன் ஒரு பெரிய சாதனையாளர், அவர் பெரிய விருதெல்லாம் பெற்று இடம் போன அவர் வந்து பேசினார். துணைவேந்தர் பேசினாரு. அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் நாங்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட அவ்வளவு பேருங்க, நாங்களாம் இந்த மாதிரி அரசு பள்ளி முனிசிபாலிட்டி பள்ளியில தமிழ் மீடியத்துல படிச்சவங்க. அவங்கெல்லாம் உங்களை மாதிரி படிச்சு நீங்க பெரிய ஆள் ஆயிருக்கேன். அவங்களால ஆக முடியும், அவங்களால ஆக முடியுமா முடியாதா? அந்த என்ன ஆச்சரியம். நான் தலைமை ஆசிரியர் சுரேஷ் பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் எல்லாம் சொன்னேன், உங்களை மாதிரி இந்த மாணவ மாணவியர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஊசி வந்தா சட்டைகள் தான் அவ்வளவு அமைதியாக நிகழ்ச்சி கலந்துட்டு இருந்தாங்க, கவனிச்சுட்டு இருந்தாங்க. மற்ற இடத்துல போட்டினா முன்கூட்டியே தலைப்பெல்லாம் கொடுக்கல, ஆன் தி ஸ்பாட். அந்த இடத்துல ஒரு தலைப்பு சொல்லி பேச சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு தலைப்பு சொல்லி ஓவியம் வரை சொன்னாங்க. ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி, ஒரே பெரிய மழை பெஞ்சதுனால வெளியெல்லாம் போய் நடத்தப்பட பெரிய ஆடிட்டோரியத்துல அந்த இருக்கிற குரூப்பா வச்சு நடத்துறாங்க. பேச்சு போட்டியில் நடந்த போய் அந்த பக்கம் திரும்பி பார்க்கல, ஓவியம் வரையில போய் அந்த பக்கம் திரும்பி பார்க்கல. அவ்வளவு டோட்டல். உங்களுக்கு தெரியும், நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க வந்து பண்ணும்பொழுது போன வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம இன்ட்ராக்ட் கிளப் மூலமா முழு நாளும் நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். உங்களுக்கு தெரியும், நம்ம மாணவருடைய தரமானது சென்னையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு உலகள நெட்ல எங்க பிள்ளைங்களோட பேர் பதிவு பண்ண அளவுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா, நம்ம பள்ளியில கடந்த ஆண்டுகளையோ இல்ல முன்னாடியோ அல்ல அதுக்கு முன்னாடியோ ஆசிரியர் போட்ட விதை, அவங்களுடைய உழைப்பு, அவங்க அப்படிலாம் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணனாலதான் இத்தனை நல்ல உள்ள படைத்தவங்களாம் வந்து நம்ம பள்ளியை தேடி வராங்க. ஐயா வந்து பத்ரிஷாதர் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தை விரும்பி நான் ஜாஃபராபேட்டை ஸ்கூலுக்கு தான் போவேன், சில்ட்ரன் டே செலிப்ரேஷன் கலந்துக்குவேன்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் கமிஷன் மூலமா நமக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் கொடுத்திருக்காங்க. இருக்கிற 67 பள்ளிக்கூடத்துல ஐயா அவர்கள் நம்ம பள்ளியில செலக்ட் பண்ணி வந்ததுக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். அவர் இன்னைக்கு மட்டும் இல்லாம இனிமேல் நடக்கின்ற பள்ளியில ஒவ்வொரு விழாவுக்கும் தாங்கள் வந்து பங்கேற்று எங்கள் பிள்ளைகளை வாழ்த்து செய்யணும்னு நான்
ஒருவேளை ஒரு சின்ன தகவல் காலையிலே பிரேயர்ல சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு தகவலுக்காக இப்ப சொல்றேன், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றக்காக. இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணி 1 year தான், அது உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் செப்டம்பர் ஜாயின் பண்ணேன். வரும்பொழுது நூன் மீல் பார்க்கும்போது பிளேட்லாம் பார்த்தா ரொம்ப பழசா இருந்தது. ஐயோ இந்த பிளேட் எந்த பிளேட்டு குழந்தைங்க இப்படி சாப்பிடுறாங்களே சொல்லி என் மனசு ஒரு நிழலா இருந்தது. வர்ற ஒவ்வொருத்தரும் சொல்லுவேன், எனக்கு ஒரு 50 பிளேட் வாங்கி கொடுங்க, 100 பிளேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க வர்றவங்களாம் சார் நான் வாங்கி கொடுக்குறேன்னு போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பண்றது இல்ல. நான் வந்த உடனே அவங்க கிட்ட ஒரு கோரிக்கையா வச்சேன், பிளேட் வந்துட்டு பிறகு ஐயா வந்திருக்காங்க பள்ளிக்கூடத்துல. உண்மையிலே எனக்கு 75 பிளேட் வந்து 75 பிளேட் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை நான் எதுக்கு நான் இந்த இதில் சொல்றேன்னா, நிறைய மாணவர்கள் சத்துணவு சாப்பிடுவதை தவிர்க்கிறீங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் 250 மாணவர்களுக்கு சத்துணவு சாப்பிடுறதுக்கான அலாட்மெண்ட் இருக்கு. ஆனா நீங்க அதை பயன்படுத்தல. வெவ்வேறு காரணங்கள் நான் பார்த்தேன், ஒண்ணு அதை சரி பண்ணிட்டே வரேன். அது எனக்கு தெரிஞ்ச காரணமாக இந்த பிளேட் வந்து ரீயூஸ் பண்றது வந்து விரும்பாம இருந்தா நான் ஃபீல் பண்ணேன். அதையே நான் செஞ்சிருக்கேன். இனிமேலாவது அந்த மாணவர் எண்ணிக்கை கூடணும். அரசாங்கம் எந்த கஷ்ட காலத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு சத்துணவு கூடத்தை தினமும் முட்டை கொடுத்து அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. இன்னும் என்ன வேணும்னா நான் கேட்டு வாங்குறது தயாரா இருக்கேன். பட் செய்ய வேண்டியது நீங்க தான். இத்தருணத்திலே உங்களுடைய உயர்வுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு ஆசிரியர்கள் துணையோடு என்ன செய்ய முடியுமே செய்வேன் என்பதை இந்த நன்னாளை தெரிவித்துக் கொண்டு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இதான் முதல் முறையா உங்க பள்ளிக்கு வரேன். இதெல்லாம் பார்க்கறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம எதனால வந்து இந்த நாளை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகள் தினம். எதனால இது குழந்தைகள் தினமா வச்சிருக்கோம்? நிறைய நல்லா பேசுனீங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன், சரியா? ஒரு சின்ன பையன், ஒரு 5வது 6வது இப்பெல்லாம் விட சின்ன வயசு பையன். அவன் வந்து இது கதை நடந்தது வந்து இங்கிலாந்து. அவர் தினம் நூலகத்துக்கு போவார். நூலகத்துக்கு போறப்ப, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றப்ப ஒரு சின்ன நூலகம். அந்த நூலகத்தில் இருக்கிற புத்தகத்தை ஒவ்வொரு புத்தகமா எடுத்து புரட்டுவாரு. புரியுதோ புரியலையோ வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போயிடுவாரு, விளையாடுவாரு. இப்படியே அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு. அதுல நிறைய கணித மேதைகளை பத்தி எல்லாம் கதைகள் எழுதப்படும். இந்த கணித மேதைகள்லாம் வந்து 18, 19ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சவங்க. இவர் படிக்கிறது என்ன 5வது 6வது தான். அதுல என்ன எழுதிருக்குங்கிறது கூட அவருக்கு புரியாது. ஒத்துக்கிறீங்க இல்லையா? நான் கணித மேதைகள்லாம் நிறைய பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவர் வந்து அதை படிக்கிறப்ப, ஐயா சிவலிங்கம் ரொம்ப அருமையா பேசினாரு. அதுல ஹீரோ அப்படின்னு ஒண்ணு சொன்னார் இல்லையா? நம்ம யாரு நம்மளோட ஹீரோவா பாக்குறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கே திடீர்னு ஒரு நாளைக்கு தோணும். யாராவது ஒருத்தருடைய ஒரு செயல்பாடு வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அதை வச்சுதான் நம்ம வந்து ஒருத்தரை நம்முடைய ஹீரோவா முடிவு பண்ணிக்கிறோம். இவர் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்ப இவர் ஒரு குறிப்பிட்ட கணித மேதை பத்தி, ஃபெர்மா அப்படிங்கிற ஒருத்தரை பத்தின ஒரு கதை ஒண்ணு படிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப வசீகரமா இருக்கு அந்த கதை. உங்களுக்கு யாராவது பேர் கேள்விப்பட்டீங்களா? ஃபெர்மாட் அப்படின்னு ஏதாவது இருக்கலாம் உங்களுடைய புத்தகத்துல? ஃபெர்மாட் தியரம் வந்து ஃபெர்மாட் தியரம் அது வந்து வரதில்லை, பின்னாடி வரும். என்ன அந்த பேர் இவர் வந்து 5வது 6வது படிக்கிறவர் தான். அந்த பேரை பார்த்தா அவருக்கு ஒரே வசீகரமா இருக்கு. கதையை படிக்கிறாரு, கதை அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அந்த கதைக்குள்ள போக போறது. இப்ப நம்ம பேசுறது வந்து இன்னொருத்தருடைய கதையை பத்தி, ஃபெர்மாவோட கதையை பத்தி தான். ஆனா ஒரு புத்தகத்துல ஃபெர்மாவோட கதையை பார்த்துட்டு இவருக்கு அப்படியே வந்து அவர் ஒரு சின்ன ஒரு கணித சிக்கல். உங்களுக்குலாம் கணிதத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? கணித புதிர்கள் எல்லாம் விடை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலை. உங்களுக்கு அதுதான் வந்து எக்ஸாம்ல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுத்துட்டு இருக்கோம். இவருடைய ஒரு கணித புதிர் ஒண்ணு ஃபெர்மாங்கிறவர் வந்து அதை தீர்த்திருக்காரு. ஆனா அது எப்படி நிரூபணம் அப்படின்னு உங்களுக்கு பாடத்துல வரும் இல்லையா? ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? நம்ம
அந்த நிரூபணத்தை எழுதுறதுக்கு அவருக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து குறிப்பிட்டு அந்த புத்தகத்துல எழுதியிருக்காராம், இதுக்கான நிரூபணத்தை கண்டுபிடிச்சிட்டேன், எழுதுறதுக்கு இடம் இல்லை, அதனால இந்த மார்ஜின்ல என்னால எழுதி வைக்க முடியல அப்படின்னு வச்சுட்டு அவர் செத்து போயிட்டாரு. இது நடந்து 300 வருஷம் ஆயிடுச்சு, யாராலையும் இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த சின்ன பையன் முடிவு பண்றாரு, நான் எப்படியாவது இந்த புதிருக்கு விடையை கண்டுபிடிப்பேன். சின்ன பசங்க அப்படி நம்ம வந்து அப்படி ரோட்ல போறப்ப நமக்கு திடீர்னு ஏதாவது தோணும் இல்லையா, என்னடா நாட்டுல ஒரேடியா எல்லாருக்கும் வந்து மின்சாரமே கிடைக்க மாட்டேங்குது, நான் பெரியவனான உடனே எப்படியாவது எல்லா வீட்டுக்கும் வேணுங்கிற அளவுக்கு மின்சாரத்தை வர மாதிரி ஏதாவது செஞ்சிருவேன். எப்படிங்கிறது தேவையில்லை, நம்மளுடைய கற்பனை. சின்ன வயசுல நமக்கு என்ன ரொம்ப முக்கியம், கற்பனை தான். பின்னாடி அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறத பாத்துக்கலாம். ஆனா நமக்கு ஒரு பெரிய ஒரு கற்பனை ஒண்ணு வேணும். அதே மாதிரி இந்த சின்ன பையனுக்கு ஒரு கற்பனை, ஃபெர்மாவுடைய இந்த கடைசி தேற்றம்னு சொல்றத அதுக்கான நிரூபணத்தை நான் எப்படியாவது கண்டுபிடிப்பேன். இவர் முடிவு பண்ற வயசு என்ன, 10, 11, 12 அதுக்குள்ளதான் இருக்கும். உங்க வயசு உங்களோட சின்ன வயசு. பின்னாடி ஒரு 40, 45 வயசு ஆகிறப்ப அவருக்கு அவர் நிஜமாவே அதை கண்டுபிடிச்சிடுறாரு. அது உலகத்துல ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. ஓகே, அதை பத்தி நம்ம வந்து அதோடைய இதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா உங்களுக்கு முக்கியமா நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு சின்ன பையனா உங்களை மாதிரியான வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தரா புத்தகங்கள்லாம் புரட்டி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு நமக்கான ஒரு வழி நமக்கே பிறக்கும். நான் இந்த மாதிரி ஆக போறேன், நான் ஒரு பெரிய டாக்டர் ஆக போறேன். பெரிய டாக்டர் ஆக போறேன்னா என்ன அர்த்தம், சும்மா போய் உட்காந்து சாதாரணமா மருந்து மாத்திரை ஊசி அப்படிங்கறதெல்லாம் தாண்டினது, அது எல்லா டாக்டரும் செய்யக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட நோய் இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஒட்டுமொத்தமா ஒழித்துடுவேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பல்ஸ் போலியோலாம் சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. போலியோங்கிற நோயை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம இறங்கியிருக்கோம், நிறைய கட்டுப்படுத்திட்டோம். ஆனா இது போலியோங்கிறதுக்கு வந்து ஒரு தடுப்பு மருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சார் இல்லையா, போலியோ வேக்சின், அதுதான் மிகப்பெரிய காரியம். அதே மாதிரி நம்ம பல்வேறு நோய்கள் நாட்டில் இருக்கிறத பார்க்கிறோம். அதற்கான நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறது, பல்வேறு இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ், பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் எப்படி கட்டுறது, புதுமையான பொருள்களை எப்படி உருவாக்குறது, புதுமையான கருவிகளை எப்படி செய்யறது, இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வயசுல ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு செயலா இருக்கும். என்ன, உங்களுடைய கனவு காண்றதுக்கான பொறி இந்த மாதிரி எங்கேயோ ஒன்று வரும். நீங்க ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறப்ப, ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம், நல்ல டிவி ப்ரோக்ராம் நிறைய வருது, அதை பாக்குறப்ப யாரோ ஒருத்தர் பேசுறப்ப நமக்கு ஒரு சின்ன பொறி கிடைக்கும். அந்த பொறியை பிடிச்சு உள்ள வாங்கிட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு என்னவாகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் உங்களுக்கு வந்துடும். அதை எப்படி செய்யறதுங்கிறதெல்லாம் மெதுவா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிடிச்சுப்பீங்க. ஆனா முதல்ல எப்படி செய்யறதுங்கிற எல்லாத்தையும் தாண்டி என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு ட்ரீம் வரும். உங்களை யாரோ ஒருத்தர் வந்து நான் இந்தியாவுக்கு மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரரா வரணும் அப்படின்னு ஆசைப்படலாம். கிரிக்கெட் டிவியில் நடந்துட்டு இருக்கு, நீ கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு, அதை பார்க்கிற யாரோ ஒருத்தருக்கு வந்து அப்படியே கை இப்படி பவுலிங் போடுற மாதிரி போகும். அதே மாதிரி நான் வந்து ஒரு சிறந்த நாட்டியம் ஆடக்கூடிய ஒருவரா நான் வரணும் அப்படின்னு உங்களை யாராவது ஒருத்தருக்கு தோணலாம். நான் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரா வரணும், நான் எழுதினா அதை எல்லாரும் படிச்சு ஆஹா இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நான் வந்து மிகச்சிறந்த ஆசிரியரா வரணும். மிகச்சிறந்த ஆசிரியரா வரணும்னா என்ன அர்த்தம், வெறும வகுப்புல வந்து பாடத்தை நடத்திட்டு போறவர் இல்ல. உங்கள மாதிரியான பிள்ளைகளை களிமண்ணை எப்படி வளைச்சு 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 ஒரு பானையா ஒரு பூஞ்சட்டியா என்னென்னவோ விதமான உருவங்களாக, டெராகோட்டா, நீ குதிரையெல்லாம் பார்த்துப்பீங்க இல்லையா, தயனார் கோயில் வாசல்ல கம்பீரமா இருக்கிற குதிரை எல்லாம் மண்ணால சுட்டு செய்யறது, அது போல உங்கள மாதிரியான பசங்களை எல்லாரையும் எடுத்து மிகச்சிறந்த சாதனையாளர்களாக மாத்துறதுங்கிறது வந்து எப்பேற்பட்ட காரியம். அதை செய்யக்கூடிய ஆசிரியர்களா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு ஒண்ணு இருக்கணும். அந்த இலக்கை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க நிச்சயமாக மிகப்பெரிய சாதனையாளராக போறீங்க. எப்படி ஒருத்தர் நீங்கெல்லாம் ஹீரோ அப்படின்னு சொன்னார் சிவலிங்கம், அவர் தொடர்ந்து உங்களோட உரையாடிக்கிட்டே இருக்கிறவர் அப்படிங்கிறது அவருடைய பேச்சுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு வந்திருக்கேன், நான் தொடர்ந்து வர விரும்புறேன், நான் முதல் முறையா உங்களை பாக்குறேன், அவர் தொடர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. நீங்க பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் பாராட்டுறாரு. செருப்புகளை அழகா அடுக்கி வச்சிருக்கீங்க, கரெக்டா கவனிச்சிருக்காரு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல ஒருத்தர் தாண்டி போறாரு அப்படிங்கறதையும் கவனிச்சிருக்காரு. நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு
ஒரு வழிகாட்டி, ஒரு கைடு இருக்கிறது வந்து எவ்வளவு நல்ல விஷயம். சரி, நம்ம இன்னொரு ஒரு அடிப்படையான விஷயத்துக்கு போவோம். நம்ம ஏன் இதெல்லாம் பேசணும்? ஏன் நம்ம வாழ்க்கையில முன்னேறி பெரிய ஆளாகணும் அப்படின்னு யோசிக்கிறோம்? யாராவது சொல்லுங்க. நம்ம ஏன் ஒரு பெரிய சாதனையாளர் ஆகணும்? சரி, வேற ஏதாவது பதில்? நம்ம எதுக்காக சாதனையாளர் ஆகணும்? ஏன் சும்மா வீட்டுல திருண்டு படுத்து தூங்க கூடாது? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உட்காந்துட்டே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாருங்க, ஆடு மாடு சிங்கம் புலி எவ்வளவோ விலங்குகள், பள்ளி கொசு ஈ எவ்வளவோ உயிரினங்கள் இந்த பூமியில பிறக்குது. கொஞ்ச காலம் இருக்கு, 5 வருஷம், 1 வருஷம், 1 நாள், 10 வருஷம், 100 வருஷம் உயிர் வாழ்ந்து செத்து போகுது. அவங்க யாராவது ஒருத்தரை நம்ம நினைச்சு பாக்குறோமா? ஒரு கொசுக்கு பேர் கூட கிடையாது இல்லையா? மனிதர்களாக இருக்கிற நாம தான் நமக்கென்று ஒரு சுய அடையாளம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சிவலிங்கம் என்ன செஞ்சாரு, உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு குறிப்பிட்டு பெயர் சொல்லி நாம ஒரு வரலாற்றை பார்க்கிறோம். அந்த மாதிரியான வரலாற்றுல தான் நம்ம வந்த பலரை நாம பெரிய அளவுக்கு மரியாதை செலுத்துறோம். உதாரணமாக இன்றைய தினம் ஜவஹர்லால் நேருடைய பெயரால நம்ம கொண்டாடுறது. இப்ப ஜவஹர்லால் நேருன்னு உடனே அவருக்கு ஒரு பெரிய வரலாறு ஒன்று வருது. அந்த மாதிரியான ஒரு வரலாறு பல புத்தகங்கள்ல எழுதப்பட்டது. காந்தி மிகப்பெரிய வரலாறு இருக்கு, பெரியார், அண்ணா, பெரிய பெரிய வரலாறுகள் இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லை. நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்களாக ஆகி சாதாரணமான காரியங்களை செஞ்சு சாதாரணமாகவே போகலாம். ஆனா சில பேர் மட்டும்தான் அசாதாரணமானவர்களாக, சாதாரண மனிதர்களால செய்ய முடியாத காரியத்தை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லையா? ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லையா? ஏதாவது ஒண்ணு யூனிக்கா நல்லதா செய்யணும். கெட்டதா செய்யறதுக்கு நிறைய கிடைக்கும், அதெல்லாம் போய் செய்யணுமா? வேண்டியது இல்லை. 4 பேர் நம்மளுடைய பங்களிப்பை பாராட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த பாராட்டுற மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி செய்யறோம்? எப்ப செய்ய முடியும்? பிறர் பாராட்டக்கூடிய மாதிரி ஒரு காரியத்தை நம்ம எப்ப செய்ய முடியும்? சொல்லுங்க. யாருடைய தேவையாவது, பலருடைய நியாயமான தேவைகளை எப்ப நாம பூர்த்தி செய்யறோமோ அப்பதான அவங்க நம்மளை பாராட்டுவாங்க. ஒண்ணுமில்லப்பா, ஒரு வயதான பாட்டி, இங்க சாலையெல்லாம் பாக்குறீங்க இல்லையா? சருன்னு வண்டி போகுது, இந்த பகுதியில இருந்து அந்த பகுதிக்கு போகணும் இல்லையா? பயமா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நல்ல வேகமா நல்ல வயது இருந்து நல்ல உடல் நலம் இருந்ததுன்னா அவங்களே கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. முடியல, வயசாயிருச்சு, எல்லாருக்கும் வயசாக போகுது, சாலையோட இந்த பக்கத்துல இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பக்கத்துல இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதாரணமா பாட்டி நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க. அந்த பக்கம் கூட்டு போனோம்னா பாட்டி என்ன சொல்றாங்க? எல்லாரும் செஞ்சிருக்காங்க இல்லையா? நீங்க எல்லாரும் உதவி செஞ்சிருக்கீங்க இல்லையா? சின்ன உதவி, 1 நிமிஷம் ஆக போகுது அதுக்கு இல்ல. அதுக்கே அந்த பாட்டிக்கான தேவையை நீங்க பூர்த்தி செஞ்ச உடனேயே அந்த பாட்டி என்ன சொல்றாங்க? நன்றி, 100 வயசு இருப்பப்பா, நல்லா இருப்பப்பா சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு. நீங்க அந்த தேவைகள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா அவங்க உங்களை என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் 2 பேர் இல்ல, எண்ணற்றவர்கள். நம்ம அந்த மாதிரி ஒரு சிலவற்றை பார்ப்போம், என்னவா இருந்திருக்கலாம், எப்படி அந்த தேவைகள் பூர்த்தி பண்ணப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். உணவு பத்தி நீங்க உங்களுக்கு தெரியும், சாப்பிடுறோம். ஒரு கட்டத்துல உலகத்துல இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எப்ப தெரியுமா? நம்முடைய மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது, உணவு உற்பத்தி ரொம்ப குறைவா இருக்கு, குறைஞ்சுக்கிட்டே போகல, எந்த அளவுல இருக்கோ அதே அளவுலயே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது?
மக்களுக்கெல்லாம் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கான உணவு இந்த உலகத்துல கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒருத்தர் பயந்து அவர் சில பொருளாதார கோட்பாடுகள் எல்லாத்தையும் உருவாக்கினார். மக்கள் ரொம்ப அதிகமாயிடுவாங்க, உணவு கிடைக்காது, உணவு கிடைக்காத மக்கள்லாம் செத்து விழுந்துருவாங்க அப்படின்னு. அப்ப சில விவசாயத்துறை சார்ந்த விஞ்ஞானிகள் உலகத்துல பல இடங்கள்ல பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா அது? நம்ம எல்லாருக்கும் உணவே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இப்ப என்னெல்லாம் நினைச்சு பயந்தாங்க தெரியுமா? மனுஷன் ஒருத்தனை அடிச்சு தன்னைத்தானே கொண்டு அடுத்தவனை கொண்டு தான் தின்னுடுவான் அப்படின்லாம் நினைச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உணவு எப்படி பெருக்கிறது, உணவு உற்பத்தியை பெருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தது. நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நான் போகல. பட் பொதுவா ரொம்ப ஈஸியாக நம்ம பாத்திரலாம். உணவு உற்பத்தி என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருக்கிற சமயத்துல ஒருவர் உணவு உற்பத்தி அதிகமாக்குறதுக்கு வீரிய விதைகள், மிக குறைவான தண்ணீரிலேயே கூட வளரக்கூடிய மாதிரியான நெல், கோதுமை இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குறாரு. உடனே மிக முக்கியமான தலைவர்கள் இந்தியாவை சேர்ந்த தலைவர்கள் அதை இந்தியாவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இந்தியா உணவு உற்பத்தியில மிகவும் பின்தங்கிய ஒரு நாடாக இருந்த சமயத்துல இது எல்லாத்தையும் கொண்டு இங்க உணவு உற்பத்தியை கூட்டி இன்றைக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கான உணவை இந்தியா உற்பத்தி பண்ணுது. ஒரு தன்னிறைவடைந்த நாடாக ஆகிட்டோம். இதே மாதிரிதான் நமக்கு என்னாச்சு? உடல்நலம் சார்ந்தது. நம்ம உடல்நலத்துல இன்னும் நிறைய முன்னேறி போகணும், உணவுலயே நிறைய முன்னேறி போகணும். உங்களை மாதிரியான பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் நிறைய சத்து கிடைக்கணும். அதுல நமக்கு உண்மையில நம்முடைய இன்றைய பொருளாதார நிலைமையில நிறைய பொருளாதாரம் வளருதுன்னு சொன்னாலும் பெரும்பாலான மக்களுக்கு போய் சேர வேண்டிய நல்ல சத்தான உணவு இன்னும் கிடைக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கு. அத உங்களை மாதிரியான குழந்தைகள் படித்து இதை எப்படியாவது உடைச்சு எரிஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் தற்காலிக பிரச்சனை, வீணாக நம்ம மேல சுமத்தப்படுற சில பிரச்சனைகள், இதை உடைச்சு எரிஞ்சு அத்தனை பேருக்கும் நல்ல சத்துணவு வரணும். அப்பதான் நம்ம வலுவான ஒரு மக்களாக இருக்க முடியும். நமக்கு வலு இருந்தாதானே உடல்ல வலுவும் உயரமும் பருமனும் சரியான அளவு இருந்தாதானே நம்மளால செயல்களை செய்ய முடியும். அதை நோக்கி கொண்டு போறதுக்கு உங்கள இங்க இருக்கிறவங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத உங்களுக்குள்ளேயே கற்பனை பண்ண ஆரம்பிங்க, கனவு காண ஆரம்பிங்க, யோசிக்க ஆரம்பிங்க. உணவுல இந்த நாடு தன்னிறைவு அடைவது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் தெருவில் நம்ம எவ்வளவோ ஏழைகளையும் பிச்சைக்காரர்களையும் உணவு இல்லாதவர்களையும் பார்க்கிறோம். ஏன் அப்படி இருக்கு? இவ்வளவு இந்த நாட்டில் இவ்வளவு உணவு உற்பத்தி வந்ததுன்னா அவர்கள்ட்ட ஏன் தேவையான உணவு அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறத உங்கள சில பேராவது யோசிச்சு பாருங்க. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது தண்ணீர் சார்ந்தது. ரொம்ப அடிப்படையான விஷயம். தண்ணியை பகிர்ந்தளிக்கிறதுல நம்ம நாட்டுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. விவசாயத்துக்கு தண்ணீர் தேவை, தொழில்துறைக்கு தண்ணீர் தேவை, அதுக்கப்புறமா வீடுகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் தேவை, குளிக்கிறதுக்கு தண்ணீர் தேவை. ஏதோ ஒரு பக்கம் நிறைய பேர் தண்ணியை வீண் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தண்ணி தேவையினால மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. இந்த சமமில்லாத ஒரு நிலை நாட்டில் நிலவிட்டு இருக்கு. அது போன்ற சிக்கலை நாம எப்படி தீர்க்கிறது? தொழில்நுட்பம் வழியாக இந்த சிக்கலை தீர்க்க முடியுமா? இல்ல தண்ணீரை இன்னும் நன்றாக பகிர்ந்தளிக்கிறது எப்படி? சுத்தமான குடிநீர் ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப்பை திறந்தா தேவையான அளவுக்கு தண்ணீர் வர்ற மாதிரி எப்படி பண்றது? நீங்க யோசிக்கணும். விவசாயம் ரொம்ப முக்கியம், தண்ணீர் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் சார்ந்து மிக உயர்ந்த படிப்புகளை உங்களால் படிக்க முடியும். ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது உங்கள நிறைய பேர் நிச்சயமாக பொறியாளராக போறீங்க. சிவலிங்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தை சொன்னார். இங்க இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம். அவருடைய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சொல்லக்கூடிய கேம்பஸ் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு, கிண்டியில இருக்கு இல்லையா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறியியல் கல்லூரி. அது போல பல 100 பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்கு. நீங்க நன்றாக படித்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள பலருக்கு பொறியியல் இடம் கிடைக்கும். இந்த பொறியியல் இடத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? பலர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு பொறியாளர் ஆயிட்டா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு மாதம் மாதம் நல்ல சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு எனக்கு நல்ல வருமானமோட நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். கட்டாயமாக நம்ம அத்தனை பேருக்கு வசதியான வாழ்க்கை வந்துதான் ஆகணும். ஆனா ஒரு பொறியாளர்ங்கிறது ஒரு வசதியான வாழ்க்கையை தாண்டின ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கு நீங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க, இது எல்லாம் ஏதோ ஒரு பொறியாளர் உருவாக்கினது தான், அல்லது ஒரு பொறியாளர் கட்டின ஒரு தொழிற்சாலையில உருவானது. ஃபேன், லைட் பல்பு,
நம்ம இங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, பவர், கரண்ட், கேமரா, பாரு பிடிச்சிருக்கு நம்மள படம் பிடிச்சிருக்கிற கேமரா, இது எல்லாமே தொழில்நுட்பம் சார்ந்து பொறியியல் சார்ந்து உருவாக்கப்படக்கூடிய கருவிகள். மொபைல் போன், கண்ணாடி, நீங்க எதை எடுத்தாலும் இன்றைக்கு உற்பத்தி அப்படின்னா அது மிக முக்கியமாக தொழில்துறை சார்ந்தது. இப்ப நீங்கெல்லாம் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிபுணர்களாக ஆகணும். நம்முடைய நாடு மிகப்பெரிய தொழில்நுட்ப நாடாக ஆகி கொண்டிருக்கிறது. ஆனா இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப 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 ஜாஸ்தி. அது எங்களுடைய தலைமுறையை சேர்ந்தவர்களால் அதை செய்ய முடியாது, உங்களாலதான் செய்ய முடியும். நீங்க தான் அடுத்த தலைமுறை. நீங்க படித்து நீங்க வெளியில வர்றப்ப நாங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல நின்று நீங்க இன்னும் அதை தாண்டி போகணும். உலகத்துல மிகப்பெரிய தொழில்நுட்பத்துல சிறந்த நாடுகள் இருக்கு, இந்தியா அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல. இப்பதான் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதை நம்ம போய் அதுகிட்ட போகணும்னா அது உங்களால தான் முடியும். ரைட்டா? சோ நீங்க இதை யோசிக்கணும். நான் சம்பாத்தியங்கிறது தாண்டி நீங்க அதை யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொறியியலாளராகி, நான் ஒரு பொறியாளராகி, நான் ஒரு இன்ஜினியர் ஆகி நான் என்ன செய்ய போறேன், என்ன இன்ஜினியரிங் படிக்க போறேன், அதை நான் எப்படி செய்ய போறேன், அதை நான் இன்ஜினியர் ஆகி வந்ததுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன், ஏதோ ஒண்ணு உங்களை சுத்தி பார்க்கறதுல ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணுங்க. அதை நிச்சயமா உங்களால போய் அடைய முடியும். புரியுதா? சோ இந்த குழந்தைகள் தினத்தை நீங்க குழந்தைகள்ல இருந்து அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நீங்க குழந்தைகள் கிடையாது. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல இருக்கிற வரைக்கும் குழந்தைகள் தான் சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு அடல்ட், ஒரு பெரிய ஒரு வயதுக்கு வந்த ஒருவர் கிட்ட நெருங்கிட்டு இருக்கீங்க. நீங்க சின்ன குழந்தைகள் இல்ல. இந்த சமயத்துல உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் மேல உங்களுக்கு ஆர்வம் வரணும். உங்களை சுத்தி என்ன நடக்குது, அது நடக்கிறது நல்லதா கெட்டதா, தினசரி செய்திகளை பார்க்கிறப்ப இது நம்மளை எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். புத்தகங்கள் மேல கடுமையான ஆர்வத்தை நீங்க செலுத்தணும். வெறும் ஒரு தொலைக்காட்சியோ அல்லது ஒரு செய்தித்தாளையோ புரட்டினா மட்டும் உங்களுக்கு விவரங்கள் தெரியாது. நீங்க ஆழமாக அருகில் இருக்கக்கூடிய நூலகங்கள், பள்ளிக்கூடத்து நூலகம், பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய என்ன விதமான புத்தகங்கள் கிடைச்சாலும் அதை நீங்க படிக்க ஆரம்பிக்கும். அதை ஆழமாக படிக்கிறதன் மூலமாக உங்களுக்கே பல விஷயங்கள், உலக விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நேருவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு புத்தகத்தை நோக்கி நீங்க போயாகணும். காந்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புத்தகத்தை நோக்கி போயாகணும். இந்த நாடு எப்படி சுதந்திரம் அடைஞ்சது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க பல புத்தகங்கள் நீங்க படிச்சாகணும். சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 இருந்து இன்று வரை இந்த நாட்டுல என்னென்ன நடந்திருக்கு, அதுல எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மேற்கொண்டு புத்தகத்தை படிச்சாகணும். நீங்க தொடர்ந்து இதெல்லாம் செய்ய 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 உங்களுக்கு இந்த வேர்ல்ட் வியூ, உலகத்தை பற்றிய ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அந்த உலக பார்வைங்கிறது முக்கியம். நான் நிறைய பேர்கிட்ட போய் சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒன்றை பத்தி கேட்பேன், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி. இப்போ கூடாங்குளத்துல அணு உலை தொடர்பாக, அணு மின்சாரம் தயாரிக்கிறது தொடர்பாக பலர் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அது கூடாதுங்கிறாங்க, சில பேர் இல்ல வேணுங்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியலையே. அது இன்னும் நல்லதா கெட்டதான் அவங்க நம்மகிட்ட கேட்கிறாங்க. இப்படி ஒருத்தர் கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஒரு சரியான உலக பார்வை இல்ல அப்படிங்கிறதுதான். எதை எடுத்தாலும் நமக்கு அது பற்றின அடிப்படை புரியலைன்னா நமக்கு அது பற்றிய உலக பார்வையே கிடையாது. அப்ப நம்மால இந்த விவாதத்துல எந்த விதத்திலையும் பங்கெடுக்க முடியாது. விவாதத்துல பங்கெடுக்க முடியலன்னா நம்ம டம்மி பீஸ் ஆகும். சினிமால சொல்றாங்க இல்லையா, ஒரு டம்மி பீஸ். நம்ம ஒரு டம்மி பீஸா இருக்கணுமா? இல்ல. நாம விவாதத்துல பங்கெடுக்கிற முக்கியமான ஒரு நபராக மாறணும்னா நாம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நமக்கென்று ஒரு கருத்து வேணும். அந்த கருத்தை நம்ம மாத்திக்கலாம். இன்னொருத்தர் இது சரி இது தவறுங்கிறப்ப நம்ம அதை பரிசீலிச்சு மாத்திக்கலாம். நாம எந்த காலத்திலையும் டம்மி பீஸாக இருக்கக்கூடாது. அதை நீங்க எல்லாரும் மனசுல உருவாங்கிக்கங்க. எனக்கு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு விருப்பம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு புள்ளியை நோக்கி பயணம் செய்யுங்க. உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். வீட்டுல, நம்மளுடைய வசிப்பிடத்துல, நம்முடைய சூழல்ல, நம்முடைய விளையாடுற இடத்துல, நம்முடைய வகுப்புல, நம்முடைய ஆசிரியர்களோட நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். ஆனா இதெல்லாம் தற்காலிகமானது. இது இல்ல, இதுதான் நம்ம எங்க போக போறோங்கிறத தீர்மானிக்குதுங்கிறது இல்ல. என் மனசுல நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் அடைய போறேன், அதை கட்டாயமாக அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கறத நீங்க
முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க சிவலிங்கம் சொன்ன மாதிரி ரியல் ஹீரோவா மாறுறீங்க. அவர் நீங்க தான் ரியல் ஹீரோன்னு சொன்னாரு. நீங்க எப்படி ரியல் ஹீரோவா ஆகணுங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்றையிலிருந்து 8வது 9வது படிக்கிற நீங்க இன்றைக்கு நான் என்னவா ஆகணுங்கிற இலக்க உடனடியாக தீர்மானம் பண்ணீங்க. நீங்க எதை தீர்மானம் பண்ணாலும் அந்த துறையில மிகப்பெரிய ஆளாக வரலாம். பெரிய ஆளுங்கிறது என்ன? அது துறை சார்ந்தது இல்ல. எந்த துறை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில இருக்கிற அத்தனை பேரும் உங்களை மதிக்கணும். பிறரும் அந்த துறை சாராத பிறரும் உங்களை மதிக்கணும். எதற்காக? உங்களுடைய பங்களிப்புக்காக. அது மட்டும் நடந்துருச்சுன்னா நீங்க இருக்கிற ஒரு 200 பேரும் பங்களிப்பு கொடுத்தீங்கன்னா கட்டாயமா நீங்க 200 பேரும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் மிகவும் மதிக்கப்பட்ட ஒருவராக ஆகும். அதுதான் பெரிய ஆள் ஆகுதுங்கிறது. பெரிய ஆள் ஆகுறதுங்கிறது கோட்டு சூட்டு போட்டுக்கிறதுனாலயோ சர்புர்னு கார்ல போறதுனாலயோ நடக்கிறது இல்லை. உங்களை பிறர் மதிக்கிறதுனாலதான் நீங்க பெரிய ஆளாகுறீங்க. அப்படிப்பட்ட மதிக்கப்பட்ட ஒருவர் தான் ஜவஹர்லால் நேரு. அவருடைய சார்பாக இன்றைக்கு நாம கொண்டாடக்கூடிய உங்களுக்கான இந்த தினத்துல நீங்க எல்லாம் இந்த உறுதிமொழியை கட்டாயமா எடுத்துங்க. நான் இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு என்னுடைய துறைன்னு ஒன்ன நானே தேர்ந்தெடுத்து அந்த துறையில நான் மிகப்பெரிய ஆளாக வரப்போறேன். அதற்கான திட்டத்தை நான் இன்றைக்கு ஆரம்பிச்சுட்டேன் தீட்டுறத. அதை கட்டாயமாக அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள படித்து முடித்து அந்த துறையில நான் கொடுக்க போற பங்களிப்பின் மூலமாக இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு 12, 13, 14 வயசு 12, 13 இருக்கும். உங்களுக்கு 15 வருஷமாவது ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 30 வயது நீங்க நெருங்குறப்ப நீங்க உங்களுடைய துறையில அறியப்படும் மிகப்பெரிய நிபுணராக ஆகணும். சரியா? ஆவீங்களா? எல்லாரும் கட்டாயமா ஆவீங்களா? அதுதான் உங்களுடைய விருப்பமா இருக்கும். அதுக்கான உறுதிமொழி நீங்க இன்றைக்கு எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய பங்களிப்பு காரணமாக இந்த நாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதா? எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்கள்கிட்ட பேச தொகுப்பாக அவர்கள் சொல்லுகின்ற போது பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் உருவாக வேண்டும், குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் செயற்கரிய செய்வார் பெரியர் என்று வள்ளுவர் சொன்னது போல செய்ய முடியாத உலகத்தில் செய்ய முடியாத செயலை எவன் ஒருவன் செய்து காட்டுனா அவன் தான் பெரியவன். அந்த பெரியவனாக ஒரு தகுதியில் என்னென்ன பொருளாதாரத்துறை, உணவுத்துறை, சுகாதாரத்துறை, தண்ணீர் துறை, பொருளாதாரம், அதுக்கு தொழில்துறை இவற்றெல்லாம் நீங்கள் ஆழ்ந்த நிபுணர்களாக வர வேண்டும். அதோடு மட்டுமல்ல ஆழ்ந்த கல்வி அறிவு இவற்றெல்லாம் தேவை. இவற்றை நீங்கள் சீர்படுத்திக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சுருக்கமாக தெளிவாக விரிவாக ஆழ்ந்து சொல்லியிருக்கின்றார்கள். அத்தகைய ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஐயா அவர்கள் முன்னிலையில் நாம் அனைவரும் மாணவர்கள் எழுந்து நின்று நான் எதிர்காலத்தில் ஒரு தொழில் சார்ந்த அல்லது ஒரு சிறந்த தொழில் நிபுணராக அல்லது ஒரு சிறந்த பார்போற்றுகின்ற ஒரு தலைவனாக அல்லது பார்போற்றுகின்ற உலகம் போற்றுகின்ற ஒரு மனிதனாக மாறுவேன் அல்லது மனிதனாக உருவாகுவேன் என்பதை நீங்கள் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை வேண்டுவேன். அமர்ந்தே இந்தியாவில் நான் உலகம் போற்றும் உன்னதமான ஒரு தலைவனாக அல்லது ஒரு மனிதனாக உருவாகுவேன். என்னால் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையை உருவாக்குவேன். என்னோடு இருக்கின்ற சமுதாயத்தை பலப்படுத்துவேன். வள்ளுவர் காட்டுகின்ற செயற்கரிய செய்வார் பெரியர் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வேன் என்று உளமாற மனம் மொழி மெய்களால் உறுதி கூறுகிறேன். மிக்க நன்றி. இதே போல அனைத்து மாணவர்களும் இந்த உறுதிமொழியை வாழ்க்கையில் நிச்சயமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய 200 மாணவர்கள் 2000 மாணவர்கள் உருவாக்க வேண்டும். 20 லட்சம் மாணவர்கள் உருவாக்க ஒரு அடித்தளம் இட்டிருக்கிறார்கள். அவர்கள் நம் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் மாணவர்களை உறுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதே நம்முடைய குழந்தைகள் பிறந்த நாள்